நம்ம எல்லாரும் நம்மளோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றது மணிக்காகவும் அண்ட் அந்த மணி மூலமா நம்ம லைஃப்ல ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்காகவும் தான். என்னதான் சினிமாவில் வர மாதிரி ஏன் இந்த பணம் பின்னாடி இப்படி ஓடுறீங்கன்னு ஃபிலாசபிக்கலாக பேசினாலும் இந்த ஒரு விஷயம்தான் நம்மளை நிற்காம ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் இது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. பட் மணிக்காக ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம்னா அந்த மணி நமக்காக ஒர்க் பண்ணுறதை பற்றி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இன்னும் ஹானஸ்டாக கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது நம்மள முக்கால்வாசி பேர் ஒரு கன்ஃபியூஷனோட தான் அப்ரோச்சே பண்ணுறோம். நான் அருண், இது இன்வெஸ்டர் லிட்ரஸி வித் அருண். இந்த டிஜிட்டல் யுகத்தில் நம்ம எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. பட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரேராக தான் அமையுது. சோஷியல் மீடியா ஃபுல்லாக கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாரும் ரிட்டர்ன்ஸை பற்றி மட்டும் பேசுகிறாங்க, ஏன்னா அதான் வைரலாக போகுது. பட் ரொம்ப கம்மியான பேர் தான் ப்ராசஸை பற்றி டிஸ்கஸே பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது மார்க்கெட்ஸை பற்றி நம்ம நிறைய டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், ஆனால் புரிஞ்சு வச்சுருக்கோமாங்கிறது டவுட்டு தான். Fear of losing money, fear of making mistakes, fear of being judged. இந்த மாதிரி ஃபியர்ஸை அடிக்கிட்டே போகலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபியர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்மளை உருப்படியாக ஒரு டெசிஷன் கூட எடுக்க விடுறதில்ல. இதனால தான் ஒரு வீடியோ பார்த்த உடனே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இன்னொரு வீடியோ பார்த்த உடனே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப்பும் பண்ணுறோம். அண்ட் லாஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலே மொத்தமாக வலிச்சுட்டு போயிடும்னு மற்றவங்களுக்கு தப்பாக அட்வைஸும் பண்ணுறோம். இங்கே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா தப்பு மார்க்கெட்ஸ் மேலே இல்லை, நம்மளோட புரிதல்லையும் நம்மளோட தாட் ப்ராசஸ்லையும் தான் இருக்குது. சைக்காலஜியில் ஒரு காக்னேட்டிவ் பயாஸ் இருக்குது, டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க யூஸ்வலாக அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. அதே விஷயத்தை அறக்குறையாக புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுவாங்க. மார்க்கெட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியான உடனே கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் அறக்குறையாக தான் இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் வரும், லவுட் வாய்ஸஸ், சொல்லப்போனால் நாய்ஸஸ் வரும். அண்ட் எல்லா விஷயத்தையும் ரொம்ப சர்டனிட்டியோட பேசுவாங்க. ஆனால் மார்க்கெட்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒன்று. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வராது, ஹியூமிலிட்டி தான் வரும். ஸோ நம்ம பதற்றத்துக்கு, பயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் மார்க்கெட்ஸ் இல்லை, நம்மளோட இயர்ஸை இந்த மாதிரி அறக்குறை நாய்ஸஸ்க்கு கொடுக்குற பின்விளைவு தான் அது. ஸோ இந்த சேனல் யாருக்கான ஒன்று? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸா, ஆர் மார்க்கெட் ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுன்னு விருப்பமாக இருக்குது பட் பயமும் டவுட்ஸும் தான் அதிகமாக இருக்குது, ஆர் ஜென்ரலாகவே மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதும் பேசுகிறதும் பிடிக்கும். இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா தென் இந்த சேனலோட கோர் ஆடியன்ஸ் நீங்கள் தான். இந்த சேனலில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்? நோ டிப்ஸ், நோ அர்ஜென்சி, நோ ப்ரெடிக்ஷன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஸ்பீடு முக்கியம் இல்லை, டைரக்ஷன் தான் முக்கியம். இந்த சேனலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மட்டும் கற்றுக்க போகிறதில்ல, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத பற்றி சிந்திக்கவும் கற்றுக்க போகிறோம். மணி மேட்டர்ஸில் அர்ஜென்சி வேண்டாம், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். இந்த தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா தென் ஸ்டே கனெக்டட், சேர்ந்து பயணிப்போம்.